தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். 100 days ஆஃப் டிவிகே கவர்மெண்ட், அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு ஆட்சி அமைஞ்சு எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி அமைஞ்சு, என் பேரப்பிள்ளைன்னு சொல்கிறானே, என் பேத்தி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க சொன்னாங்க, என் பையன் சொன்னான், என் பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் வாக்களிச்சிங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ தொடக்கத்தில் இந்த ஆட்சி ஒரு மாற்றமாக, நீங்கள் எல்லாரும் விரும்பின மாற்றமாக தான் இது. அதாவது 100 நாட்களில் நீங்கள் எல்லாரும் அவங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்காக நிறைவேற்றி தான் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது 100 நாட்களில் அவங்க செஞ்ச சாதனையா இல்லை சோதனையா? நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லை ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்காங்களா? இல்லை பேரப்புள்ள உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்களே, ஒரு ஹோப்பை கொடுத்தாங்களே, அந்த நம்பிக்கையை உண்மையிலே திரு விஜய் அவர்கள் காப்பாற்றி இருக்காரா இல்லை ஏமாற்றி இருக்காரா இல்லை காப்பாற்றலையா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட பொண்ணான கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். தயவு செஞ்சு பல பேர் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது, யாரும் குறைஞ்சி போகிறது கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும்னு நீங்களும் நம்புறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ விஷயம் என்னென்னா, இன்றைக்கி முக்கியமான சட்டசபையில் எடுத்த ஒரு 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 டிசிஷன் என்னென்னா, இனிமேல் கேரளாவை போன்று தமிழ்நாடு மாறப்போகுது. என்ன சொல்கிறீங்க, கேரளாவை போன்று தமிழ்நாடு மாறப்போகுதுன்னா, ஆக்சுவலாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் ஒரு விஷயத்தில் நல்லா ரிக்ரெட் பண்ணுவாங்க. என்ன வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம நவம்பர் 1ஆம் தேதியை கன்னியாகுமரிக்கான தினமாக கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோன்னா, கேரளாவிலேருந்து கன்னியாகுமரி பிரிஞ்சிருச்சு, பிரிந்தனால கொண்டாடினாலும் அந்த மக்கள் ஏன் வருத்தப்படுறாங்க தெரியுமா? கேரளாவில் ஊழல் இல்லை, கேரளாவில் நல்ல ரோடு வசதி இருக்குது, மக்களுக்கு நல்ல வரி கட்டுற அளவுக்கு மக்களுக்கு திருப்பி வரி பணத்தை திருப்பி இன்னும் நல்ல ஸ்ட்ரக்சர்ஸாக கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் நல்லா கொடுக்குறாங்க, நல்லா தரமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் பலர் கேரளா கூட இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க, கேரளாவிலேருந்து பிரிந்து வந்ததற்காக மகிழ்ச்சி அடைந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் கேரளா, இந்த தமிழ்நாடு, இந்த வரலாறுங்கிறது தனி சப்ஜெக்ட்டு. ஆனால் ஏன் பிரிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுறது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த தரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். வேறு இந்த வரலாறுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஸோ அந்த விஷயத்தில் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா, கேரளாவை போண்டு இனிமேல் தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம மாற்ற போகிறோம். என்ன மாற்ற போகிறோம்னா, கேரளாவுக்குள்ளே போனாலே சரி, ஆக்சுவலாக நாங்கள்லாம் கேரளாவுக்குள்ளே போகிறோன்னா எல்லாருமே சீட் பெல்ட்டை போட்டுருவாங்க. ஃப்ரெண்டில் இருக்கவங்க சீட் பெல்ட்டை போட்டுருவாங்க. அந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஷேடட் கிளாஸாக நம்ம போடக்கூடாது, கூலிங் கிளாஸ் போடக்கூடாது. இங்கே 80%, 20%, 30% கூலிங் கிளாஸ் போடக்கூடாது. வண்டி மாடிஃபை பண்ணுறது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. வண்டி மாடிஃபை பண்ண வண்டியை உள்ளே கொண்டு போக முடியாது. அதையும் தாண்டி என்னென்னா, 80 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்ஸுக்கு மேலே சில ரோடுகளில் பயணம் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோடா 80 கிலோமீட்டர்ஸ், நேஷனல் ஹைவேவா அதில் 100 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் கேமராஸை டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு கவர்மெண்ட் அங்கே நடத்தி வராங்க. நம்மளால் ஏன் 75 ஆண்டு காலமாக நம்ம மக்கள் இங்கேருந்து கேரளாவுக்கு போகும்போது கரெக்டாக பண்ணுறாங்களே, இங்கே இருக்கும்போது ஏன் பண்ணல? இங்கேருந்து பார்டர் தாண்டும் போது சீட் பெல்ட்டை சொருகிடுறாங்க, பார்டர் தாண்டி தமிழ்நாடுக்குள்ளே வந்த உடனே சீட் பெல்ட்டை எடுத்துடுறாங்க. ஏன்? அப்போ தமிழ்நாட்டில் அந்த லட்சணத்தில் தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே செயல்பட்டு வருது. இனிமேல் வெறும் 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே, எங்களுக்கு இவ்வளோ நாள் இந்த லாஸ்ட்டு 90 நாள் 100 நாட்களில் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம், இனிமேல் ரொம்ப எல்லாம் வேண்டாம், வெறும் 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமாக உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கி சட்டசபையில் நான் பார்த்ததில் ஒரு பக்கம் சரத் அவர்கள் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார், ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சு. கிரிஞ்சு ப்ரோமேக்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி. என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்களுக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரி போட்டால் தமிழ்நாட்டோட கடனை அடைச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நற்பேர் வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் ஜால்ராவை போட்டு பேசணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தை கடந்து போயிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் உண்மையிலே பதிவு பண்ண விஷயம், அவர் லாட்ரி விற்கிறாரு, இல்லை லாட்ரி விற்கிறவருடைய மருமக, அதெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். இந்த கருத்துங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். ஏன்னா கேரளாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரக்கு போட்டால் அங்கே சரக்கு போட்டுட்டு பிடிப்பட்டாச்சுன்னா ஸ்பாட்லேயே ஃபைனு, வண்டியில் ஒரு ஷேடர் கிளாஸ் இருந்தாலே ஃபைனு. அதே தாண்டி மாடிஃபை பண்ணால் வண்டியை பறிமுதல் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அவங்க மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் பறிமுதல் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபைன் கட்டுவாங்க, ஃபைன் போடுவாங்க ஸ்பாட்லேயே. அதே தாண்டி லைட் யூஸ் பண்ணால்,
அது லைக் வந்து ரொம்ப டேஞ்சரஸான எல்இடி லைட்ஸு, இந்த மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணாலே அங்கே வந்து ஃபைனை போடுவாங்க. லைட்டை ஸ்பாட்லேயே கலத்தி இந்த பைக்லலாம் லைக் ரொம்ப சத்தம் உள்ள லைக் வந்து சைலன்சர்லாம் பயன்படுத்தியாச்சுன்னா அதே அங்கேயே பிடுங்கி ரோலர் வச்சு ஏற்றி நசுக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட கவர்மெண்ட்டை நாங்கள் இங்கே கொண்டு வர போகிறோம். அதோட முதற்கட்டமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பைக்கெல்லாம் விட்டுருங்க, இந்த சைலன்சர் இதெல்லாம் விட்டுருங்க. முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சாலைகளில் அங்கே இருக்கிறது மாதிரியே 50 மீட்டர்ஸுக்கு ஒரு வாட்டி ஏஐ கேமராஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற அளவுக்கு ஏஐ கேமராஸை பொருத்த போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 80 to 100 கிலோமீட்டர்ஸ் வந்து லிமிட்டை செட் பண்ண போகிறோம். நேஷ்னல் ஹைவேயில் 100 கிலோமீட்டர் லிமிட்டில் வந்து செட் பண்ண போகிறோம். இதில் வந்து உண்மையிலேயே கேரளாவோட நீங்கள் சென்செக்ஸ் எடுத்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அந்த டேட்டாஸ் எடுத்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. இதை வந்து லைக் வந்து எவ்வளோ ஹை ஸ்பீடை வந்து நீங்கள் போகிறீங்கன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பயந்து ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டுறது மூலமாக ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அது மூலமாக தமிழ்நாட்டில் ஆக்சிடென்ட் குறைஞ்சிரும். அதனால இந்த ஸ்கீமை வெறும் 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டத்தை இன்றைக்கி திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கார். இதுக்கு அடுத்தது தான் இன்னொரு சம்பவம். அதாவது என்னென்னா 100 days of TVKன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்ல. அதாவது நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். அது எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கிறது எனக்கு தெரில. நான் படித்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருங்கல்லன் பகுதியில் இருக்கக்கூடிய பெத்லகேம் நர்சிங் கல்லூரியில் ஆன்சிஜி என்ற ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இந்த மாதிரி வந்து 21 வயசான தங்கை ஒருத்தங்க காலேஜ் நிர்வாகத்தால் கொடுத்த அழுத்தம் காரணத்தினால பிரின்ஸிபாலாக வைஸ் பிரின்ஸிபால்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பயங்கர ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ரொம்ப அந்த பொண்ணை டார்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப படிக்கிற பிள்ளைங்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகள் வந்து போராட்டத்தை மேற்கொண்டு அந்த மாணவி மர்மமான முறையில் நேற்று முன்தினம் 3வது மாடியிலேருந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, குதிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க. அது காரணம் இன்ஸ்டிடியூஷனா, இல்லை அந்த பிரின்ஸிபாலா, இல்லை வைஸ் பிரின்ஸிபாலா, இல்லை நிர்வாகமா, இல்லை அந்த மாணவியோட பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அது மர்மம்தான். இப்போ ஏற்பட்ட விஷயத்தில் அந்த காலேஜ் நிர்வாகத்தை காப்பாற்றும் வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சக மாணவிக்காக போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஸ்டூடெண்ட்ஸை அதாவது கையாளுறது லைக் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ரீசனை வச்சு கையாளலாம். பஞ்சு பண்ணுறது அவசியமா, குத்து சண்டையில் குத்துற மாதிரி அவசியமா? அந்த அளவுக்கு அந்த காலேஜில் படித்த அந்த பெண்மணிக்காக போராடின சக மாணவர்களை அடித்து வண்டியில் ஏற்றினாங்க. மாணவிகளை தூக்கி கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. அது ஒரு பக்கம் அங்கே இருக்கா. இன்னொரு பக்கம் இன்றைக்கி அது காவல்துறையோட அத்துமீறல். இன்னொரு பக்கம் இன்றைக்கி ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட இந்த குடிசை மாற்று வாரியம் மூலமாக அங்கே வந்து மக்களை வந்து குடியேற்றியிருப்பாங்கல்ல, அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பேர் இருப்பாங்க. மக்கள் வந்து அதில் நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு கும்பல் வந்து அரிவாளோட ஓடி வராங்க. அரிவாளோட ஓடி வந்து 2 தரப்பினருக்கு இடையில் அரிவாள் வெட்டு. லைக் வந்து உயிருக்கு ஆபத்தான முறையில் லைக் வந்து வெட்டுப்பட்டவங்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைக்கி அனுமதிச்சிருக்காங்க. பேஷண்ட்டாக படுக்க போட்டிருக்காங்க. இது சாதாரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்றைக்கி நடக்குது. சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வளாகத்தில் இது நடக்குது. அப்பார்ட்மெண்ட் கேம்பஸ்லேயும் இது நடக்குது. அதாவது உண்மையிலேயே திமுக ஆட்சியை அகற்றப்பட்டது தெரியுமா? சரி, அதுக்கு அடுத்து வரேன். நேற்று திருமாவளவன் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் வச்சு கொண்டாடினாங்க. போலீஸ் நினச்சிருந்தாங்கன்னா வண்டிக்கு மேலே உட்கார்ந்து வர்றதும் தவறு. கரெக்டு தானே? வண்டிக்கு மேலே ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ 10 பேர் உட்கார்ந்து வந்தாலே தவறு. வண்டிக்கு ஒவ்வொரு வேனுக்கு மேலேயும் அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிரேக் போட்டால் போதும், ஒரே ஒரு பிரேக் போட்டால் போதும், பூரா அந்த 10 பேரும் கீழே விழுந்துருவாங்க. ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் கீழே விழுந்தாங்கன்னா இல்லைக்கு வந்து வண்டி ஏறிச்சோ இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், என்னவாகும்? யாருக்கு கெட்ட பேர்? முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு மாற்றம் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை ஆட்சியை பிடித்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தான் இங்கே பாருங்க, போக்குவரத்து துறையை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கூட்டணி கட்சிக்கார தலைவரே இதை ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. கூட்டணி கட்சிக்கார தலைவர் ஆதரிக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? மக்கள் கேள்வி எழுப்பாங்களா மாட்டாங்களா? நேற்றுக்கு பூரா வண்டியிலையும் மேலே 10லேருந்து 20 பேர் மேலே தொங்கிட்டு வராங்க. எங்கன்னா விசிகாவோட அந்த மாநாடை போய் பார்த்தா கீழே கமெண்ட் போடுறாங்க, தற்குறிகளுக்கு கூட சேர்ந்தனால விசிகாவும் அப்படி தற்குறிகள் கூட்டம் மாதிரி மாறிடுச்சு. இங்கே வந்து சிறுத்தைகளுக்கு அணில் வால் முளைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சிறுத்தைகள் மாறிட்டாங்க, லைக் வந்து தாவ ஆரம்பிச்சிட்டாங்க, குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த மனுஷரால், திருமாவளவன் அவர்களால் அவர் வந்து 2 சீட்டு 1 சீட்டு அதில் அந்த விமர்சனத்தெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுருங்க.
தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் வந்து பேசுகிறதுக்காக வராரு, அவரால் நிற்க முடியல, மயங்கி விழுற அளவுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகி லைக் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காரு, ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், எல்லாரும் அப்பி விழுறாங்க. ஒரு கட்டமைப்பை கூட அவங்களால கட்ட முடியலன்னா எதுக்காக போலீஸ் அங்கே பெர்மிஷன் கொடுத்தாங்க? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒரு கட்டமைப்பை அவங்களால அங்கே வந்து நிர்வாக சீருடன் பண்ண முடியல, ஒரு நிர்வாக சீருடன் ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியல. அப்போ எதுக்காக போலீஸ் அங்கே பெர்மிஷன் கொடுக்கணும்? வண்டியில் இத்தனை பேரை கூட்டு வரீங்களே, வண்டிக்கு மேலே இத்தனை பேர் குரங்கு கூட்ட மாதிரி கூட்டு வரீங்களே, அப்போ கூட்டு வர்றது மூலமாக இவ்வளோ பிரச்சனைகள் வரும், நாளைக்கு இன்னொரு அசம்பாவிதம் வரும். ஸோ அதனால் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்கணும்ல. அங்கேயும் திருப்பி கரூர் மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் நடக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியே போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? இல்லை, அதாவது அந்தளவு கூட்டம் அவங்க பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, விஜய் அவர்கள் கூட இனிமேல் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம், டிவிக்கே கூட தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம், விசிகே நீ ஆளுங்கட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு உயிரிழப்பு நடந்துச்சுன்னா, ஏன் லைக் வந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒருத்தங்களை வெட்டிட்டாங்க, ஆனால் உயிரிழப்பு நடக்கலை, ஒரு 10 பேரை வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? வந்த வேகத்தில் 10 பேரை சாய்ச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? யாருக்கு கெட்ட பேர்? மாற்றம் என்று சொல்லி வந்த முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு. இங்கே லைக் உளுந்தூர்பேட்டையில் வண்டி பிரேக் அடித்து 10 பேர் கீழே விழுந்துருந்தாங்க, என்ன இருக்கும்? மாற்றம் என்று முழக்கத்தை முன் வச்சு ஆட்சியை பிடித்த முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேர். விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாளைக்கு யார் ஜெயிக்கிறாரோ அவங்க கூட போய் அவர் ஒட்டிப்பார். அவங்க கூட போய் நாளைக்கு நம்ம திமுக கூட தான் ஒட்டுமுறவாக நம்ம இருக்க போகிறோம், அண்ணா திமுக கூட தான் ஒட்டுமுறவாக இருக்க போகிறோம், பிஜேபி கூட தான் ஒட்டுமுறவாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் போய் ஒட்டிப்பார். ஆனால் கெட்ட பேர் மாற்றம் என்று சொல்லி வந்த முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு. இதான் நடந்துட்டுருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் லைக் வந்து இந்த எங்கள் பதிலைமெண்ட்டோ அந்த நர்சிங் கல்லூரியில் வந்து இந்த மாதிரி ஆன்சிஜி என்ற அந்த மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்துருச்சு, காவல்துறை கொடூரத்தை தட்டி கேட்டு போராடுற மாணவிகளை இந்த அளவுக்கு அத்துமீறலில் ஈடுபட்டு வந்து பஞ்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்னைக்கு காலைல 7:15 நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கீழே பல பாட் கமெண்ட்ஸ், பல பாட் ஐடிகள், ஃபேக் நீ ஃபேக் நியூஸ் பரப்புற, நீ ஃபேக் நியூஸ் பரப்புற அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. மக்களை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது ஒரு 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 நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக, இல்லை ஆளுங்கட்சிக்கு மேலே நம்ம கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஐடிவி, அது காலேஜ் சார்பாக காலேஜுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஐடி டீம் கிட்ட அவங்க காசு கொடுத்து வேலை பார்த்தாங்களாங்கிறது தெரில, இல்லை ஆளுங்கட்சி சார்பாக ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க பார்த்தாங்களான்னு தெரில. குறைஞ்சது ஒரு 100-200 கமெண்ட், ஒரு 100 கமெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் உட்காந்து டெலீட் பண்ணிட்டு இருந்தேன். 100 கமெண்ட் இருக்கும், இது ஃபேக் நியூஸ், நீ ஃபேக் நியூஸை வரப்புற அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து களத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரித்தாலே, இல்லை மக்கள்கிட்ட விசாரிச்சாலும் மக்களோட மனது தான் சோஷியல் மீடியாவில் பிரதிபலிக்கும். அவங்களுக்கு தெரியும், கீழே அவங்க போடுறாங்க, இது ஃபேக்கு கிடையாதுடா, எங்கள் ஊரில் நடந்ததுடா, என் காலேஜில் நடந்ததுடா, சக மாணவிக்கு நடந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு டீம் வேலை செய்யுது, இப்பேற்பட்ட டீம் அங்கே வந்து பாட்டு டீம் ஒன்று வேலை பார்க்குது, அதை எலிமினேட் பண்ணி தூர தள்ளுறதுக்குள்ளே அதே முடியல. இன்னொரு பக்கம் என்னென்னா, இன்றைக்கி வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய ட்விட்டர் ஐடி நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், அது எந்த பாட்டு டீம் பண்ணிச்சுன்னு தெரில, இல்லை டிவிக்கு வாரியர்ஸ் தான் உண்மையில் பண்ணாங்களாங்கிறது தெரில. உண்மையிலே அதை வரவேற்கக்கூடியதா இல்லை வந்து கண்டிக்கக்கூடியதான்னு கேட்டால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து அவரோட வாயாலேயே அம்பலப்பட்டு வராரு, அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய நபராலேயே அவரோட கட்சியை லைக் வந்து புதக்குழியை தோண்டி புதைச்சிட்டு வராங்க. நம்ம எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? அது வந்து டிவிக்கு கட்சி பண்ணிச்சோ, இல்லை தன்னார்வலர்கள் பண்ணாங்களோ, இல்லை பொதுமக்கள் நல விரும்பிகள் பண்ணாங்களோங்கிறது யாருங்கிறது தெரியாது. நம்ம எதுக்கு இந்த வேலையை பண்ணணும்? என்னோட கேள்வி ஒன்று தான். ஏன் சொல்கிறேன்னா, மதுரை மாவட்டத்தில் மேலூர் என்னும் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லுக்குடியா இல்லை ஏதோ ஒரு வில்லேஜ்னு நினைக்கிறேன், அந்த பகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் துணை நடிகராக இப்போ நடித்து வராரு. கூத்தாடி வயலுக்கு நாட்டை கொடுக்காதீர்கள், கூத்தாடியிடம் நாட்டை கொடுத்தால் அவன் ஒரு கெட்ட வார்த்தையை மென்ஷன் பண்ணி அவளிடம்தான் கொண்டு போய் அந்த நாட்டை கொடுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சீமான் அவர்கள் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார். கூத்தாடி வயலுக்கு போய் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, பூரா தற்கூரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்ல. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும் படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி நடிக்கவும் செஞ்சிருந்தார். அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி இயக்கி நடித்து வந்தார். இப்போ திருப்பியும் ஒரு கிரிஞ்சி படமான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு படத்தில் நடித்தார். அதுக்கடுத்து இப்போ ஏதோ ஒரு படத்தில் துணை நடிகராக தலைவர் நடித்து வர்றார். அவங்களே நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று, நீ நடிங்க, நான் நடிக்க மாட்டேன், நான் இயக்குனர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அரசியல் வந்ததுக்கப்புறமா இனிமேல் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார்.
அவர் வந்து உண்மையிலே சொன்ன மாதிரி நடிக்கலை. ஆனால் இங்கே ஒருத்தர் நீ கூத்தாடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்னா நடிச்சிட்ருக்காரு. தேர்தலின் போதும் அவருக்கு வசூல் வேட்டை தான், தேர்தலுக்கு அப்புறமாவும் தலைவருக்கு வசூல் வேட்டை தான். பாருங்களேன், என்ன ஒரு மச்சங்கிறதா அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்ன ஒரு மச்சங்கிறதா எனக்கு தெரில. தேர்தலின் போதும் திமுக கிட்ட பணம் வாங்கினாரா இல்லை யார்கிட்ட பணம் வாங்கினாராங்கிறது தெரில. ஆனால் மக்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க, நீ என்ன பண்ண போறங்கிறத சொல்லுடா, எதுக்கிட்ட நீ அவனை போட்டு கடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் குற்றச்சாட்டு வச்சு மக்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அழகா திமுக கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சியோட ஐடிவிங்கும் சபரீசன் அவர்களால் தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் குற்றச்சாட்டே வந்துச்சு. அப்பேற்பட்ட அளவில் அப்பவும் கல்லாப்பட்டியை கட்டினார். இப்போவும் தலைவர் அவர் பேசின ஒரு விஷயம் ஒன்று, ஆனால் அவர் நடத்தை என்பது இன்றைக்கும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குடின்னு நினைக்கிறேன் அந்த வில்லேஜில் தலைவர் வந்து துணை நடிகராக நடித்து வர்றாரு. யார் கூத்தாடி? மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். இதில் நான் கேட்குறது ஒன்று தான். 100 நாட்கள் டிவிக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து காவல்துறை அத்துமீறல், அங்கங்கே இந்த அரிவாள் வெட்டு குத்து நடக்கிறது. ஏன் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்பில் இன்னைக்கு அரிவாளுடன் என்ன பண்ணுறாங்க, ஒரு இம்புட்டு ஹைட் இருக்கும் ஒரு கத்தி, அந்த பெட்ரோல் பம்பில் வேலை பார்க்கக்கூடிய பையன்கிட்ட அந்த கத்தியை காணிச்சு பணம் போடுங்கிறாங்க. அது இந்த இந்த கூட்டத்தை விட்டுருங்க, இந்த தம்பிகள் கூட்டத்தை விட்டுருங்க, இந்த ஆமைகள் கூட்டத்தை விட்டுருங்க. இங்கே பணம் வாங்குறாங்களா இல்லையா, ஐடியா ஹேக் பண்ணுறோமா, ஏன்னா ஐடியா ஹேக் பண்ணி தான் அவங்கள அம்பலப்படுத்தணுங்கிறது இல்லை, ஹேக் பண்ணி தான் அவங்கள வந்து முடக்கணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. அவங்க வாயாலே முடங்கிடுவாங்க. ஆனால் சட்ட ஒழுங்குலையும் சரி, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள்லையும் சரி டிவிக்கு அரசாங்கம் உண்மையிலே கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஏன் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கேரளாவை போட்டு நாங்கள் ஒட்டு மொத்தமாக ஏஐ கேமராஸை பொருத்த போகிறோம், அது மூலமாக ஆக்சிடென்ட்ஸ் குறையப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, நிறைய இடங்களில் ஊழலை குறைச்சிருக்காங்கல்ல. அது மாதிரி இதுலேயே கொஞ்சம் சட்ட ஒழுங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணால் உண்மையிலே மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல, இந்த வெட்டு குத்து கொலைங்கிறது, இந்த சின்ன குழந்தைங்களை கற்பழிச்சிட்டாங்க, பெண் குழந்தைங்களை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் உச்சத்தில் இருந்துச்சு. இந்த ஊழல்களை தாண்டி மக்களை வைத்து அடிக்கிறது, மக்கள் வீட்டில் வளர்க்குற பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிறது, பொம்பளை பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறதுங்கிறது உச்சத்தில் இருந்துச்சு. கட்சிக்காரங்களே பண்ணாங்க, திமுக கட்சிக்காரங்களே பண்ணாங்க இந்த வேலைகளை. அவங்களே ட்ரக்ஸை விற்றாங்க, உச்சத்தில் கொண்டு போய் லைக் வந்து தேசிய அளவில் நாங்கள் லோக்கல் எல்லாம் விற்க மாட்டோம், தேசிய அளவில் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை போஸ்டிங் போட்டு அவரை வச்சு விற்றாங்க. நல்லா கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடிகளை சம்பாதிச்சாங்க. அப்பேற்பட்ட விஷயத்தில் கொடி கட்டி பறந்தனால தான் மக்கள் அவங்கள ஆட்சிகள்லேருந்து அகற்றினாங்க. இன்றைக்கி டிவி காட்சியில் உண்மையிலே சட்ட ஒழுங்குங்கிறது இன்னும் முழுமையாக சரி செய்யப்படவில்லை என்பது என்னோட கருத்து. காரணம் என்னென்னா, என்னை பொறுத்த மட்டும் டிவிக்கு ஆட்சி 100 days ஆஃப் டிவிக்கு 100 நாட்களே டிவிக்கு ஆட்சியோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் பரவாயில்ல, அவங்கள காட்டிலும் திமுக அண்ணா திமுக காட்டிலும் எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து லைக் வீராசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பதவியை பறிச்சுட்டு புழலில் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, புழலில் தூக்கி போட்டாங்கல்ல, ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, 15 நாள் சிறையில் வச்சாங்க. ஒரே மாதத்தில் அவரோட மனைவிக்கு அதை விட பெரிய போஸ்டிங், இவராவது ஊராட்சி மன்ற தலைவர், அந்த மனைவிக்கு அந்த மாவட்டத்துடைய மாவட்ட இணைச் செயலாளர் என்ற போஸ்டிங்கை டிவிகே சார்பாக கொடுத்தாங்க. இதுதான் திமுக அண்ணா திமுகவும் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆனால் அவங்களோட மனைவி இனிமேல் ஊழல் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இவரோட மனைவி கிட்ட தான் இவர் வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு மனைவியோட கையில் தான் கொடுத்தாரு. அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஏற்பட்ட விஷயங்களை பொறுத்த மட்டும் அவங்களோட ஆட்சியில் நடந்த பல லட்சக்கணக்கான கோடி ஊழல்களுக்கும் இந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே இவரை தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணி அடுத்த மாதம் போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இருந்தாலும் பல இடங்களில் குறைச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கிரவுண்டில் குறைச்சிருக்காங்க. ஊழலில் ஒட்டுமொத்தமாக தவிர்க்க முடியாமல் இருந்தால் கூட குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்மளும் கண்கூடாக பல மாற்றங்களை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரனால டிவிக்கு ஆட்சி திமுக அண்ணா திமுகவை காட்டிலும் எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த கட்சியிலேருந்து 4 பேர் உள்ள தூக்கி போடுவோம், அவங்கள மாதிரி நம்ம வந்து லைக் வந்து ஊழலில் சிக்கிற உடனே அவங்களோட மனைவிக்கு போஸ்டிங் கொடுப்போம், மனைவியை வச்சு வீட்டுக்காரர் வந்து அந்த போஸ்டிங்கை லைக் வந்து வழி நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தீர்கள் என்றால் கூடிய விரைவில் மக்களும் உங்களை அவர்களைப் போல் கேள்வி எழுப்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், டிவிக்கு ஓட்டு போட்ட மக்களே விஜய் அவர்கள் அழகாக சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியாக அப்படி ஓட்டு போடல. மாற்றம் வேணும்,
பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இயற்கையை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான், தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு மாநிலமாக வளர்ந்து வரணுங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு பேரப்புள்ள சொல்லிட்டான், பேத்தி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை துரோகமும் இந்த ஆட்சி பண்ணாதுன்னு நம்புகிறேன். இப்போவும் சொல்கிறேன், அந்த ஆட்சிக்கு திமுக அதிமுகவுக்கு இவங்க எவ்வளவோ பரவாயில்ல. மக்கள் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் தவறாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.